அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க. இன்று பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இன்றைய நாளில் நம்ம அம்மனிடம் வைக்கக்கூடிய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் அம்மா நிறைவேற்றி தருவாங்க அப்படின்றது ஐதீகம். அதே போல் இந்த ஆடிப்பூரத்தன்று நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாடு ₹1 கூட செலவு கிடையாதுங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு மட்டும் நீங்கள் பண்ணுவதின் மூலமாக உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அது மட்டும் கிடையாதுங்க, எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு செல்வ செழிப்பாக வாழக்கூடிய ஒரு பலனை இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால் எந்த வேலை இருந்தாலும் இன்னைக்கு இந்த மந்திரத்தை பூஜை பண்ண முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் உங்களால் இந்த மந்திரத்தை ஒரு 11 முறையாவது இன்று நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும். செல்வ செழிப்பான வாழ்க்கையை அந்த அம்மா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது என்ன அந்த ஒரு வரி மந்திரம், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. காந்திமதி அப்படின்ற சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சேனலில் சொல்கிற பரிகாரங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. வராகி எண்ணெயை வீட்டில் வைத்து வழிபட்டிருக்காங்க. அதன் பலனாக அவங்க கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது. பேங்க்கில் இருக்கிற நகை எல்லாத்தையுமே மீட்டுட்டேன். உங்களுக்கும் வராகி அம்மாவுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சொல்கிற வழிபாடுகளை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். நிறைய மந்திரம் கொடுத்துருக்கேன், சுவிட்ச் வேர்டு கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் இன்று பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமான நாளுங்க. இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இப்படி ஒரு நாள் கிடைக்கிறது ரொம்பவும் அபூர்வங்க. இந்த ஆடிப்பூரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்க. புதன்கிழமையில் வந்திருக்கு. இந்த பூர நட்சத்திரமும் சந்திரனும் இணையும் போது நல்ல ஒரு யோகம் ஏற்படும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ இது நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆடிப்பூரம் அன்று அம்மனை நம்ப மனதார பிரார்த்தனை பண்ணணும். அம்மனுக்கு வளையல் மாலை கட்டி சாற்றி வளைகாப்பு நடத்துவது போல் நம்ம வீட்லேயும் அம்மாவுக்கு பூஜை பண்ணணும். ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னா நேத்தி ஆரம்பிச்சிடுச்சு. மாலை 6:42க்கு ஆரம்பித்து இன்றைக்கி 7ஆம் தேதி இரவு 9 மணி வரைக்குமே இந்த ஆடிப்பூரம் இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி பூஜை பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. ஒரு 8 மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் அம்மாவோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா வராகி அம்மன் ஃபோட்டோவாக இருக்கலாம், வேறு மாரியம்மன் ஃபோட்டோ, மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ கூட இருக்கலாம். இந்த ஃபோட்டோவை நல்லா மஞ்சள் தண்ணீரால் தொடச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அம்மாவுக்கு வளையல் மாலை நீங்கள் சாற்றணுங்க. என்ன கலரில் வளையல் சாட்டுறீங்க அதுதான் சிறப்புங்க. அதாவது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய வளையலை நீங்கள் இன்றைக்கி சாற்றி வழிபடும்போது ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. நம்ம எப்படி ஆடிப்பூரம் கொண்டாடுறோமோ அதே போல் இந்த நார்த்து சைடிலுமே இந்த நாளை தீஜ் அப்படின்ற ஒரு பண்டிகையாக கொண்டாடுறாங்க. இந்த நாளில் உடுத்தக்கூடிய உடையோட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் உடுத்தணும். அம்மாவுக்கு சாற்றக்கூடிய வளையல் நிறம் பச்சையாக இருக்கணும். அவங்களுக்கு சாற்றக்கூடிய ஆடையின் நிறமும் பச்சையாக இருக்கணும். இப்படி பச்சை கலரில் இருக்கிற போல் வளையல், புடவைகள், நெய்வேத்தியம் இதெல்லாம் அம்மாவுக்கு வச்சு படைக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போட எப்படி பச்சை நிறம் செழிப்பாக இருக்கோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் அம்மா மாற்றி தருவாங்க அப்படின்றது ஐதீகம். அதனால் இன்று உங்களுக்கு வளையல் பச்சை கலரில் கிடைச்சாலும் சரி, பச்சை கலரு சிகப்பு கலர் கலந்த வளையல் கிடைச்சா நீங்கள் அம்மாவுக்கு மாலையாக சாட்டுருங்க. வீட்டில் சிலை வச்சுருந்தீங்க பச்சை நிறத்தில் ஆடை சாட்டுருங்க அம்மாவுக்கும். நீங்களும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை, அதாவது சாரியாக இருக்கலாம், இல்லை சுடிதார் எது இருக்கோ க்ரீன் கலரில் இருக்கிறதா பார்த்து இன்றைக்கி நீங்கள் உடுத்தி கொண்டு பூஜை பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் இன்று பூஜை ரூமில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை ரெடி பண்ணி அம்மாவோட பாதத்தில் நிச்சயமாக வைங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் அவதரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அம்சம்தான். இன்று மகாலட்சுமி தாயாரை மன உருகி நம்ம வழிபடும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும், சுக்கிரனுடைய பகவானுடைய பரிபூரண அருளும், புதன் பகவானுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த 2 கிரகங்களோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயாரோடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானுக்கே உரிய ஒரு தானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கிற
மொச்சைப்பயிறு. இந்த மொச்சைப்பயிரை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே போல் புதன் பகவானுக்குரிய தானியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, முழு பச்சைப்பயிறு இருந்ததுன்னா அது ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே ₹1 நாணயம், மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் விருப்பமானது, அதனால் 6 ₹1 காயின் எடுத்துக்கோங்க. பச்சை நிற துணியில் இந்த பச்சைப்பயிறு இந்த 6 ₹1 காயினையும் வச்சு சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம் வச்சு அதை மூட்டையாக கட்டி உங்கள் கையில் வச்சுட்டு மனதார நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 11 முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க. டெய்லியுமே இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நம்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மூட்டையை நீங்கள் கையில் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ஒரே ஒரு வரி மந்திரம் தான். ஓம் சௌபாக்கிய லட்சுமியே நமோ நம, ஓம் சௌபாக்கிய லட்சுமியே நமோ நம, ஓம் சௌபாக்கிய லட்சுமியே நமோ நம அப்படின்னு சொல்லிட்டு இந்த சௌபாக்கிய லட்சுமி மந்திரத்தை 11 முறை கூறிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமாக வேண்டும், நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும், இது போல் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு அம்மாவோட பாதத்தில் இந்த மூட்டையை வச்சு தூப தீப ஆராதனை காமிச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு உங்களுடைய பணம் காசு நகை வைக்கிற இடத்துல பீரோவில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். கல்லாப்பேட்டிலையும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை இது பெற்றுத்தரும். அது மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் கேட்ட வரத்தையும் அம்மா கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் பராசக்தியின் ஆற்றல் மிகவும் வலிமையாகவும் துடிப்பாகவும் இருக்கும். இந்த புனித நாளில் பார்வதி தேவி பார்த்திங்கன்னா தனது பக்தர்களை ஆசிர்வதிக்க பூமிக்கு அவதரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களால் முடிஞ்சால் 1 டசன் வளையலாவது வாங்கிட்டு அம்மாவுக்கு மாலையாக சாற்றி வழிபடுங்க. அதே போல் இன்றைக்கி நெய்வேத்தியமாக பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சை பயிறு சுண்டல் அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழங்கும் போது நிச்சயமாக நல்ல பலனை நமக்கு கொடுத்தே தீரும். அதனால் இந்த எளிய வழிபாடை நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த 5 வகை சாதம் செஞ்சு கூட வளைகாப்பு எப்படி நம்ம நடத்துவோமோ அதே போல் அம்மாவுக்கு பிடித்த 5 வகை சாதம் கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். மிகவும் எளிய முறையில் கூட நம்ம வழிபடலாம். ஒரே ஒரு சுண்டல் வைத்தும் வழிபடலாம், பானகம் வைத்தும் வழிபடலாம். உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் இன்றைக்கி செஞ்சு வழிபடுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தையும் கொடுப்பாங்க. மகிழ்ச்சியாக மற்றும் வளமான வாழ்க்கையை அம்மா உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பாங்க. நன்றி.